மணியாச்சுனா மணி 4 6 ரோடோட விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நடந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த சிரமம் தெரியும். 49 வருடங்களாக இதில் பணியாற்றி வருகிறேன். மணியாச்சுனா மணி 4 6 உருன்னு நீ யாராரு பேக் ட்ராப் பண்ணல உருன்னு ட்ராப் பண்ணிருங்க. ஹாய், குட் மார்னிங். ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாம் பேக்ஸ் பேக் பண்ணிட்டோம், எல்லாம் ட்ரக்கில் ஏற்றியாச்சு. ஸோ இப்போ வாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஸ்மால் ப்ரெஸ் வில் ஸ்டார்ட் அவர் வாக் அகேன். வந்த குரூப்லேயே ஆக பெரிய குரூப் உங்களோட குரூப் தான். ஓகே, தமிழ் நேஷன் குரூப் தான். சுப்பிரமணிய சுவாமிக்கு, ஆரான் மரத்தாண்டவருக்கு, வேல்முருகனுக்கு, ஓகே, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஹாய். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயிட்டே இருக்கோம். லாங் வே டு கோ டுடே. ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து ஹைவே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்போங் ஏரியா தான், ஃபுல் வில்லேஜ் ஏரியா தான். ஸோ மோஸ்ட்லி வந்து லைன்லேயே நடக்க போகிறோம், இந்த ஒயிட் லைனுக்கு உள்ளே நடக்க போகிறோம். அதனால் ஸோ பேராக நடக்க முடியாது, ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக நடக்கணும் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மோஸ்ட் ஹேப்பனிங் ரேல் ஆக்சுவலாக இவர் தான் நல்லா ஸ்பீக்கரில் ஹையாக சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு ஜாலியாக எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போகிறாரு நேற்றுலேருந்து. ஆக்சுவலாக அந்த இடம் செம்ம பேஜ் டார்க்காக இருக்குது. என் முன்னாடி ஒரு 100 மீட்டர்ஸில் ஒருத்தர் நடந்துகிட்ருக்காரு, பின்னாடி யார் வரான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஃபாலோவிங். ரோடோட விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பட் யூ நீட் திஸ் ஹெட் கியர் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து ஆர்கனைசர் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க என்னென்ன எடுத்துகிட்டு வரணுன்னு. ஸோ தி இன்க்ளூடட் த ஹெட் கியர், டார்ச், அப்புறம் வந்து பிரேக் லைட், இது எல்லாமே வந்து மஸ்ட்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக மஸ்ட் தாங்க, ஏன்னா ரோட்ஸ் வில் பி வெரி டார்க், வெரி பிச் டார்க், அண்ட் யூ நீட் திஸ். டார்ச் கூட நீங்கள் நடக்கும்போது கை ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ cannot, moreover you will be very tired and cannot carry the torch. So this is a better option. You can see the front காட்டுறேன் பாருங்கள். Totally pitch dark. Hi, finally it's a good morning. விடிஞ்சிருச்சு. டைம் இப்போ 7 ஆகுது. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனி தூரம் போகணும், எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் போகணுன்னு. ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் த லைன். ஸோ பின்னாடி ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, ஃப்ரண்ட்டில் கண்ணு கெட்ட தூரத்துக்கு யாருமே இல்லை. ரோட் ஃப்ரீயாக இருக்குது. வேர்த்து ஃபுல்லாக ட்ரென்ச் ஆகிட்டேன். என்னோடய கேப் வேறு நேற்று தொலைச்சிட்டேன். நான் நேற்று வண்டியில் இறங்கும்போது ஐ கெஸ் கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கேப் இல்லாமல் வெயில் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. லெட்ஸ் see. பட் ரைட் நவ் climate நல்லா இருக்குது. ஜஸ்ட் கண்டினியூ ஜர்னி. ஸோ அங்கே போகலாம்.
ஸோ இது வந்து ஜிஞ்சர் வாட்டர் ஹாட்டாக இருக்குது, குடிச்சாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குது. ஸோ இந்த பூத்தில் வந்து வடை, ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஜிஞ்சர் வாட்டர், கூலு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஜிஞ்சர் தண்ணி குடித்தோம் ஹாட்டாக. அப்புறம் ஒரு வடை எடுத்துகிட்டு லெட்ஸ் கண்டினியூ அவர் ஜர்னி. ஸோ இதுதான் மார்னிங் எங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ நான் ஒரு 16 கிலோமீட்டர் நடந்தேன், அதே மாதிரி நடக்க முடியல. அப்புறம் டுக் கார் இங்கே வந்துட்டேன். இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் நான். ஸோ இப்போ மெடிக்கிட்ட போகணும். எனக்கு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நீ பெயின் ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹால் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே தான் அசம்பிள் ஆகிருக்காங்க இந்த ஹாலில். ஸோ உங்களுக்கு ஃபுட், அப்புறம் மெடிக்கல் கேர் எல்லாமே இருக்குது. கரெக்டாக நீங்கள் கேசிருந்தீங்கள அங்கே தான் வலி. அங்கே தான் வலி. எஸ், அங்கே தான். வாக் பண்ணலாம்ல? இது ஓகே. இப்போ ஒரு 25 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். 25 வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாரான் பெருநாடு இருக்குங்களா, அதுக்கு வந்து இங்கே லஞ்சாங்கல் வந்து இந்த காலைய உணவு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கள் குடும்பம். அது வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் முதல்ல வந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கும்போது வந்து அவங்க என்னென்ன தேவைன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி தண்ணி கொடுத்தா, இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக முதல்ல ப்ரிப்பேர் பண்ணது. அப்புறம் எல்லாரும் சாப்பிட வச்சு நம்மளுக்கு அது ஒரு ஆர்வம் வந்து அதை நாட் ஸ்டாப்பபுளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் பத்திரிக்கையிலேருந்து நடந்து வரும்போது நடந்து வரவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த சிரமம் தெரியும். எந்த இடத்துல தண்ணி கொடுக்கணும், எந்த இடத்துல நம்ம தண்ணி வேணும்ட்டு. அப்போ ஒரு சிலருக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சரி இதை செஞ்ச நல்லது இப்படி, அப்போ நம்ம இங்கே செய்கிறோம். அதே போல் எங்கள் மகளும் வந்து பத்திரிக்கையிலேருந்து மாரான் போகிற வரைக்கும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணி அது இது கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆளுங்களுக்கு. சரிங்களா, ஏதாவது ஒரு சேவை. 49 வருடங்களாக இதில் பணியாற்றி வருகிறேன். நிறைய ஈடுபாடுகள், ஸ்பான்சர்ஸ் தேடுறது, மீட்டிங் போட்டு நம்ம எப்படி வெல் ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபாடு. அப்புறம் ஸ்பான்சர்ஸ்னால் இந்த ஏரியாவில் நம்ம கேரளில் தேடிடலாம், கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும். அதே வழியில் இந்த பகாங் மாநிலத்தில் தேடுறதும் ரொம்ப ரொம்ப சுலபமாக கிடைக்கும். முன்னே கொடுப்பாங்க அவங்க. அது தமிழ் நேசன் சொன்னாலே நோ அப்ஜெக்ஷன் அந்த மாதிரிக்கு. ஆக்சுவலி தோப்புவான் இந்திராணி சாமியில் அவங்க தான் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த டைமில் 19 வயதில் நான் நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு கேர்ள், நீங்கள் அந்த டைமில் வந்து நான் சார்ஜன் பங்காட்டில் இருந்தேன். அப்போ இடத்தையும் சொன்னாங்க, அம்மா நீ வாமா அந்த தலைமை பொறுப்புக்கு வாங்க, நீங்கள் வந்து நான் திறம்பட செய்வீங்கன்னு சொல்லி ஆசீர்வதிச்சதுனால அதை இன்றைய வரைக்கும் நான் நடத்திக்கிட்டு வரேன். அவங்க ஆசீர்வாதத்தோட அவங்களுக்காகவே இதை நடத்திக்கிட்டு வரேன் நான். எங்களுக்கு எல்லாருமே த பெஸ்ட் இயர். We are just waiting for 50 years next year. That's the best year for us. We want to do something different. Maximum 600 people. உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த டீம்லேருந்து பிரிவுங்க வந்தது தான் இவ்வளோ 11 டீம் வந்திருக்கு. இப்போ இந்த டீம் ஆரம்பித்ததுலேருந்து நடந்தவங்களை தான் பிரிஞ்சு இப்போ 11 டீமாக போயிருக்காங்க. இங்கேருந்து கற்றுக்கிட்ட அனுபவங்களை தான் இப்போ தலைவர்களாக இருக்காங்க மற்ற டீமில். தோஸ் டேஸ் நாங்கள் நடக்கிற காலத்தில் வந்து பழைய ரோடு, லைட்ஸ் இருக்காது, தண்ணீர் வசதி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, ஒரு ஆம்புலன்ஸ் இருக்காது, ஹோஸ் சைட் மட்டும்தான். ஒரு தண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த பாட்டிலில் நம்ம ரீஃபில் பண்ணிக்கணும். எப்படின்னா ஊற்று தண்ணி அந்த மாதிரி தண்ணிங்களை எடுத்து குடிச்சிட்டு வருவோம் நாங்கள். சாப்பாடு இருக்காது. நடக்க வந்தீங்க நீங்கள் நடங்கன்னு சொல்லுவாங்க. பேக் மட்டும்தான் கேரி பண்ணுவாங்க.
அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் நடந்ததுனால தான் இப்போ எவ்வளோ நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை வந்து படிப்படியாக நாங்கள் செஞ்சுட்டு வந்து இப்போ மொபைல் டாய்லெட் கூட எல்லா நடக்கிற அனைத்து என்ன சொல்லுவாங்க குழுவினருக்கும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த வருடம். அதுவும் YB பிரபாகரன் அவர்கள் தலைமையில் தான் அது நடந்திருக்கு. அவருக்கு இந்த வேலையில் ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு தேவானில். முடிச்சுட்டு திருப்பியும் வாக்கிங் கிளம்பிட்டோம். அந்த மெடிக் எனக்கு மசாஜ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னால் திருப்பி கொஞ்சம் நடக்க முடியுது. எவ்வளோ தூரம் தெரில, பட் ஐ கேன் வாக் நவ். ஹோப்ஃபுல்லி ஐ வில் கவர் டில் லஞ்ச். பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டே இருக்கோம். ஹாய் எவ்ரிவன். ஸோ என்னோடய நீ பெயின் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அதனால் ஐ ஹவ் டிசைட் டு டேக் வெஹிக்கிள் அகெயின். ஸோ ட்ரக் ஒரு கார் வரும்போது எடுத்துகிட்டு ஐ வில் ஜஸ்ட் கோ ரீச் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் அண்ட் டேக் ரெஸ்ட். சுத்தம் முடியல. மெடிக் ஆக்சுவலாக எனக்கு மசாஜ் பண்ணாங்க, பட் ஸ்டில் முடியல. சுத்தமாக லைக் வெரி வெரி பெயின்ஃபுல். இட்ஸ் அ ஷார்ப் ஒரு போக் பண்ணுற மாதிரி ஒரு பெயின். ஸோ ஹோப்ஃபுல்லி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் திரும்பி மசாஜ் ஏதாச்சும் பண்ணிவிட்டு ஐ பிளான் டு வாக் அகெயின். லெட்ஸ் see or else like full day. ஓகே, ஸோ வேன் ஏறியாச்சு. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டுருக்கேன் நான். சுத்தம் முடியல. ஸோ அப்படியே போயிட்டு ஜஸ்ட் கெட் டவுன் த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன். அப்புறம் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரை டு வாக் or else I'll take the van throughout the day. Let's see, பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எல்லாருக்கும் ஃப்ரெஷ் ஏர்லேயும் வெட்டி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜெர்னியில் வந்து யூ கேன் see lots of good things. என்ன என்னால் நடக்க தான் முடியல, பட் யூ கேன் see lots of people involved. The way they take care, the way they provide, it is like enormous. Appreciate it, each and everything actually. ஹாய். ஸோ நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய டெம்பிள் மெந்தக்காப்புக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே தான் எங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். எல்லோரும் இங்கே நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. லஞ்ச் ஹால். ஸோ திருப்பி நடக்கலான்னு பிளான் பண்ணேன். கால் ஒத்துழைக்கவே இல்லை. இன்னும் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்னால் படி கூட இறங்குறது மேலே ஏறுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஐ கெஸ் இன்றைக்கி வந்து நடக்க போகிறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் ட்ரக் ஏறலான்ட்ருக்கேன். ட்ரக் ஏறி அடுத்த டெஸ்டினேஷன் போகலான்ட்ருக்கேன். ஸோ ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி நடக்க போயிட்டாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து மேபி ட்ரக்கோட போயிட்டு ஜஸ்ட் கோ அண்ட் மீட் ஹர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செல்வராணி. மாரான் பாத யாத்திரைக்கு வந்திருக்கேன். பத் கேப் டு மாரான். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. ஏன்னா நம்ம முருகரை தேடி போகும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு நண்பர்கள் கிடைக்கிறாங்க, ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கிது. நல்ல சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ ட்ரக் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் மேலே ஏறிட்டுருக்காங்க. ஸோ நான் அப்படியே போய் ஜாயின் பண்ணி மேலே ஏற போகிறேன்.
ஸோ அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ரிஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டுட்டு we will leave again to கம்போங் ஆவா. கம்போங் ஆவாவில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு நைட் ஸ்டே இருக்குது. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. என் ஒய்ஃபும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி நடந்தாங்க. ஸோ நான் தான் வண்டியில் வந்துருந்தேன். பட் ஷி மேட் ஷூர் ஷி வாக் அ லாட். ஸோ நான் லைட்டை மட்டும் எடுத்துருக்கேன். சாப்பிட்டுட்டு என் பெயர் சூரியகுமரன். நான் ரவாங்கில் வசிக்கிறேன். நான் இந்த மாரான் புனித நடை வந்து 27 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறேன். ஏன் நடக்கிறேன் என்றால் இது வந்து நம்மளுக்கும் முருகனுக்கும் உள்ள ஒரு தொடர்ச்சி. அதுவும் தாண்டி இந்த ஒரு ஆன்மீக பயணம். புதுசாக வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாம். ஆன்மீக பயணம்னு சொல்லலாம். ஆன்மீக தேடல்னு சொல்லலாம். ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு முறையாவது, ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் இது செய்யலை. எனக்கு தெரிஞ்சு 49 வருஷமாக மாரானில் கேஎல் பத்துகேஃப்லேருந்து மாரானுக்காக செய்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாட்டியாவது இந்த யங் ஜெனரேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னோட பேர் வந்து தவனிதன். ஆக்சுவலி நான் மலேசியன் இல்லை, சிலோனிஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பெரிய விஷயம் என்னென்னா ஒரு யூனிட்டி. ஏன்னா நான் இங்கே வந்தேனே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது சர்ப்ரைஸாக இருந்து. இந்தியன் மட்டும் இதில் போகல, சைனீஸ் வேறத்தால் ஒரு 100 பேருக்கிட்ட சைனீஸ் இதில் கெதர் பண்ணாங்க. ஸோ அந்த நாங்கள் ஒன்றா போகிற நேரம் சைனீஸ் இந்தியனுக்கு இடையில் we never feel like a different here. This is Indian culture தான் அப்படி என்று இருக்கல. எல்லோரும் அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மற்ற இடங்கள்ல நான் அப்படி பார்க்கல. ஆனால் இந்த இடத்துல தான் பார்க்குறேன். அப்போ அந்த யூனிட்டின்றது அழகாக பில்ட் பண்ணப்படுது என்றது என்னோட ஒரு கருத்து. ஸோ கம்பாங்காவா கோயிலுக்கு ரீச் பண்ணியாச்சு. I didn't walk much, but still I'm tired because of the pain, I guess. So தான் கோயில் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோயில், கம்போங் ஆவா, தமர்லோ. ஸோ பேக்ஸ் எல்லாம் வந்துருச்சு இங்கே. ஸோ இங்கே தான் என்னோடய பெட்டு போட்டிருக்கேன். இங்கே தான் ஸ்டே. இங்கே தான் தூங்க போகிறேன் நான். ஸோ இது ஈட்டிங் ஏரியா. அப்புறம் மெயின் டெம்பிளுக்குள்ளே வந்து லேடிஸ்க்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ஸோட இடம். ஸோ ஜென்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு. இது வந்து அடிஷ்னல் ஸ்பேஸ். ஸோ எனக்கு ஸ்பேஸ் உள்ளே கிடைக்கல. நான் வரதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஐ ஹேவ் டு கம் ஹியர், சிட். And hopefully tomorrow I'll have the energy to carry on walking. பார்க்கலாம் எப்படின்னு. நம்ம வீடு மாதிரி பரிமாறுங்க தம்பிங்க. எல்லாம் பக்கத்துல பரிமாறுறாங்க. ஒரே தம்பிங்க. சாப்பிட்டு முடிச்சுங்க, டேக் எடுத்துங்க. சாப்பிட்டு முடிச்சுங்க, டேக் எடுத்துங்க. தம்பிகளே ஒரே தம்பியை பரிமாறுறாங்க. என்ன இதுக்கு போடுறீங்க உள்ள? வேண்டுதலுக்கு நிறைய வேண்டுதலுக்கு
உங்களோடதா? எல்லா கலெக்ஷன் காசு ஓகே. நாங்கள் பண்ணுவோம்.